Hello my dear family, welcome back to another interesting grammar lesson. இன்னைக்கு நம்ம grammar lessonல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லெசன் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா state verbs, the difference between dynamic verbs and state verbs தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் verbsனா என்னன்னு தெரியும். அதே மாதிரி be verbs அப்படினா என்னன்னு தெரியும். அது என்ன state verb அப்படினு சொல்லி கேப்பீங்க இல்லையா? So இந்த state verb எங்க யூஸ் பண்ணனும், state verbனா என்ன, அது எங்க யூஸ் பண்ணனும், எங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Now let's see the difference between dynamic verbs and state verbs. அதுக்கு முன்னாடி be verbs அப்படினா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். am, is, are, was, were, அப்புறம் வந்து will be. ஸோ இதெல்லாம் வந்து be verbs அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி dynamic verbs அப்படின்றது it is also called as a progressive verb அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து continuous verbs அப்படின்னு சொல்லலாம். state verbs அப்படின்றது non continuous verb அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை குறிப்பிடுற மாதிரி இருக்கிறது தான் டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளே, ஸ்பீக், சிங் இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னா டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீ இஸ் பிளேயிங், ஷீ இஸ் சிங்கிங், வி ஆர் ஸ்பீக்கிங். ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ஸ்பீக், ப்ளே, சிங் இது எல்லாமே ஒரு செயலை குறிப்பிடுறது, பேசுறது, விளையாடுறது, பாடுறது அப்படின்னு. ஸோ இந்த டைனமிக் வேர்ப்ஸோட நம்ம வந்து அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வேர்ப்ஸை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டேட் வேர்ப்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்டேட் வேர்ப்ஸ்னால் என்ன, எதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதான் அப்படின்னா இந்த ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அதாவது நம்மளுடைய தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அப்புறம் நம்மளுடைய பொசஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு வந்து பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு வகையான ஒரு ஃபீலிங் இல்லையா. ஸோ இந்த ஃபீல் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணும்போது ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாட்ஸ், திங்க் ரிலேட்டடான வேர்ப்ஸ் எடுத்துக்கலாம். திங்க், அப்புறம் வந்து நோ, எனக்கு தெரியும், ஐ நோ அப்படி தான் சொல்ல முடியும். ஐ எம் நோயிங் அப்படின்றது இன்கரெக்ட். ஓகே, ஐ ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் சே ஐ ரிமெம்பர், அல்லது வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து யூ கேனாட் யூஸ் continuous tense. I am remembering, I am forgetting. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மெஷர்மெண்ட் சொல்கிறது வெய், அதே மாதிரி நம்மளுடைய பொசஷன் சொல்கிறது ஓன், பிலாங், இட் பிலாங்ஸ் டு. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வேர்ப்ஸோட நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாது. லைக் அதே மாதிரி சென்சஸ்னால் நம்ம ஐம்புலன்களால் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், லைக் வந்து see, look, hear, டேஸ்ட், டச். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதோட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அந்த வேர்ப்ஸை வந்து நீங்கள் எல்லா டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டினியூஸில் மெயினாக வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப்ஸை நம்ம வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம இதோட லிஸ்ட் பார்க்கலாம். எதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ், எந்த வேர்ப்ஸை நம்ம கண்டினியூஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்பர் 1 வாண்ட். வாண்ட்னா வேண்டும் அப்படின்ற மீனிங்கில் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நீடு. நெக்ஸ்ட்டு மீன், ஐ மீன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் மீனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் ரிமெம்பர், யூ கேன் சே ஐ ரிமெம்பர், யூ கேனாட் சே ஐ எம் ரிமெம்பரிங். ப்ரிஃபர், முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். லவ், நேசித்தல். ஐ லவ் யூ, ஐ லவ் திஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் திஸ் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
பட் வந்து நேட்டிவ் பீப்புள் வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக சொல்லும்போது இந்த லவ் அப்படின்ற வேர்பை மட்டும் அவங்க வந்து ஐ எம் லவ்விங் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் லவ்விங் யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஐ எம் லவ்விங் திஸ். ஸோ யூ கேன் சே லைக் திஸ். அது இன்ஃபார்மலாக சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பிலாங், பொசஷனை சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணணும். பிலாங், ஓன், ஹாவ். ஹாவ்னா இருக்குது அப்படின்ற மீனிங்கில் சொல்லும்போது ஹாவ். இப்போ ஹாவ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஹேவிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நோயிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ ஹாவ் ஆல்ரெடி நோன் திஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டவுட், சந்தேகிக்கிறது. ஐ டவுட் ஸோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐ எம் டவுட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க். சப்போஸ், ரெகக்னைஸ்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்கெட்னா மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்கெட் அபவுட் த பாஸ்ட் பழசெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ ஃபர்காட்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். இமேஜின், கற்பனை செய்தல். அக்ரி, ஒத்துக்கொள்கிறது. எஸ் ஐ அக்ரி வித் யூ. வி கேனாட் சே எஸ் ஐ எம் அக்ரீயிங் வித் யூ அப்படி சொல்ல முடியாது. லைக், டிஸ்அக்ரி. அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்தல். டினை, மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுத்தல். டினை. ப்ராமிஸ் பண்ணுறது. இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ். சாட்டிஸ்ஃபை, ரியலைஸ், உணர்தல். அப்பியர், தோன்றுதல். அஸ்டானிஷ், ஆச்சரியம் அடைதல். ப்ளீஸ், கெஞ்சுறது. இம்ப்ரெஸ், பதிய வைத்தல். சர்ப்ரைஸ், கன்சர்ன், கருதுதல் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்ன். லைக், பிடிக்கும். டிஸ்லைக், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது. ஹேட், ஐ ஹேட் யூ சொல்லுவோம் இல்லையா. ஐ ஹேட் திஸ் சாங், ஐ ஹேட் திஸ் மூவி. யூ கேனாட் சே ஐ எம் ஹேட்டிங் திஸ் மூவி அப்படின்னு சொல்லக்கூடாது. adore, I adore this song. Care, appreciate, பாராட்டுறது. desire, ஆசைப்படுதல். I desire. hope, நம்புதல். sound, it sounds good அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ sound. நெக்ஸ்ட் சென்சஸ் ரிலேட்டடான வேர்ப்ஸ் லைக் ஹியர், கேட்குறது. ஸ்மெல், நுகர்தல். see, பார்க்குறது. லுக்னாலும் பார்க்குறது. டேஸ்ட், சுவைத்தல். டச், தொடுதல். ஃபீல், உணர்தல். ஓன், பொசஸ், இதெல்லாமே வந்து வைத்திருத்தல், சொந்தமாக வச்சிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இன்வால்வ், இன்க்ளூட், contain. this box contains அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு குவான்டிட்டியை சொல்கிறது. இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறது. காஸ்ட், இட் காஸ்ட் rupees 350. இதனுடைய விலை வந்து 350 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காஸ்ட். மெஷர், அளக்கிறது. வெய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லும்போது இட் வெய்ஸ் அப்படின்னு சொல்லி 100 kg அப்படின்னு சொல்லலாம். ஓ, கடன்பட்டிருத்தல். சீம், தென்படுதல். ஃபிட் அண்ட் டிபெண்ட்னா சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி, டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டேட் வேர்ப்ஸ். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸோட இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லிஸ்ட்டோட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸ் டென்சஸில் இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்ப்ஸோடலாம் நம்ம வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து மிக்ஸ்டு வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேர்ப்ஸ் இருக்குது. மிக்ஸ்டு வேர்ப்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில வேர்ப்ஸ் வந்து டைனமிக் வேர்ப்ஸாகவும் யூஸ் ஆகும், அதாவது ஆக்ஷன் வேர்டாகவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி ஸ்டேட் வேர்ப்ஸாகவும் யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
லுக் அப்படின்னா பார்க்குறது, அது வந்து ஒரு ஆக்ஷனாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் ஆர் யூ லுக்கிங் அட், என்ன பார்த்துட்ருக்குற, எங்கே பார்த்துட்ருக்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது லுக் அப்படின்றது டைனமிக் வேர்பாக யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூ லுக் கார்ஜியஸ் டுடே, இன்றைக்கி நீ ரொம்ப கார்ஜியஸாக இருக்கிற. யூ லுக் ஹாப்பி டுடே, வாட்ஸ் த ரீசன். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீ இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற, ஸோ தோணுது உன்னை பார்த்தா இந்த மாதிரி, யூ அப்பியர் டு பி. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இதில் வந்து இது வந்து ஸ்டேட் வேர்பாக யூஸ் ஆகுது. ஸோ லைக் அதே மாதிரி ஹேவ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இஃப் யூ சே ஐம் ஹேவிங், வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐம் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். இங்கே இதோடைய மீனிங் வந்து ஐம் ஈட்டிங் அப்படின்ற மீனிங் வரும். இதுவே வந்து மெயின் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இது வந்து ஸ்டேட் வேர்பாக யூஸ் ஆகும். இதில் வந்து ஐம் ஹேவிங் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ that's it with the lesson. இந்த லெசன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் தெரியாத ஒரு விஷயம் இதில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஸ்டேட் வேர்ப்ஸ்னால் சில இது வந்து தெரியும், ஸ்டேட் வேர்ப்னா இதுதான் அப்படின்னு தெரியும். ஆனால் எதெல்லாம் எந்த வேர்ப்ஸோடலாம் ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் இதில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. Bye. See you.